கணபதி எல்லாம் தருவான் முருகர்கள் முன்னிற்கும் மயிலை மன்னாரின் கருத்த அனுபூதி விளக்கம். இப்படி ஒரு நினைப்பும் வரமாங்கிட்டேன்னு புலம்பினதும் லேசாக கோபம் வருது அருணகிரியாருக்கு என தொடர்ந்தான் மயிலை மன்னார். எதுக்கு கோபம் வரணும், கொஞ்சம் விளக்கமாக சொல்லேன் மன்னார் என்றேன் நான். சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பாட்டப்படி என்றார். இல்லே எனுமாய எலிட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பன்னிருவா குவிலன் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. இப்போ சொல்லு, ஏன் கோபம் வருது அருணையாருக்கு என்றேன் ஆவலுடன். நீயே நினச்சிப்பாரு, ஒரு நல்ல அனுபவத்தை காமிச்சாரு கந்தன். இப்போ அதை பற்றி சொல்லான்னாக்க சுத்தமாக ஒரு நினப்பும் வரமாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கிறார். நினப்பு, மறப்பு, நல்லது கெட்டது, மெய் பொய்ன்னு பலானதெல்லாம் ஒரு நாடகம் போல நிறைஞ்சு கிடைக்கிற இந்த வாழ்க்கையில் சிக்கிக்கிட்டு இருக்கிறதால தானே இப்படிலாம் என்ன நடக்குதுன்னு புரியுது அவருக்கு. இத்த பண்ணது ஆறுன்னா மாலையை போட்டுக்கின்னு சிரிச்சு நிற்கிறானே இந்த முருகன் தான்னு தெரிய வருது. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கள்ளமாக சிரிக்கிறான் பாருன்னு ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தில் இந்த பாட்டு வருது என்றான் மன்னார். இல்லே எனும் மாயையில் இட்டரை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே. இந்த இல்லைன்ற வார்த்தையை ரெண்டு விதமாக பார்க்கலாம். இல்லைன்ற பொய்யான வாழ்க்கைன்னு சொல்லலாம். இப்படி ஒரு மாயையில் என்னை தூக்கி கடாசிட்டிய முருகா, சரி பண்ணதான் பண்ண, அத்தையும் நீ தான் செஞ்ச, அப்போ நான் பண்ணுற ஐம்புக்கெல்லாம் நீ தானே காரணம், பின்ன எதுக்காக என்னை தண்டிக்கிற முருகா, என்ன நியாயம், நான் தான் அறியாதவன் தெரியும்ல, அத்தை கொஞ்சம் கூட நினப்பில் வச்சுக்காம நாமோ எல்லாமே நான் தான் செஞ்சேன்ற மாதிரி எனக்கு தண்டனை கொடுக்குறிய முருகான்னு சொல்கிறதா வச்சுக்கலாம். இன்னொரு வாட்டி அந்த இல்லை பார்த்தீங்கன்னா வீடு பொஞ்சாதின்னு ஒரு அர்த்தம் வரும். நான் பாட்டுக்கு சும்மா தேமேன்னு கடந்தவனை பிடிச்சி இட்டாந்து இப்படி ஒரு மாயா விலையில் சிக்க வச்சு உள்ள கூட்டின்னு பண்ணி இப்போ அதில் நான் ஏதோ அறியாமல் பண்ணுற தப்புங்களுக்கெல்லாம் என்னையை கோச்சிக்கிறியே, பொறுத்துக்க மாட்டேன்றிய முருகான்னு கேட்குற மாதிரியும் புரிஞ்சுக்கலாம். அதுதான் இவரோட சொல் விளையாட்டோட மகிமை. இப்போ அடுத்த வரைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்ப்போமா. மல்லே புரி பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. இதில் என்ன சொல்லியிருக்காரு, சும்மா மல்யுத்தத்துக்கு போகிற ஆளோடது மாதிரிக்கிறவனோட 12 தோல்லையும் என்னோட இந்த பாட்டுங்களை வச்சு பண்ணின பாமாலையை நீ போட்டுக்கிட்டு அழகு பார்க்குற ஜோதி மாதிரி ஜொலிக்கிற வேலவனேன்னு சொல்கிறார். இது எப்படி மேலே சொன்னதோடு பொருந்தும்னு யோசி என்று நிறுத்தினான். இது தனக்கில்லை, இவனுக்கு வச்ச பரீட்சை தான் என்னும் சந்தோஷத்துடன் நாயரும் சாஸ்திரிகளும் என் முகத்தை ஒரு பார்வை பார்த்தார்கள். அவர்களது எண்ணத்தை சிறிதும் பொய்யாக்க விரும்பாத நான் சட்டென்று, அதெல்லாம் தெரிந்தால் நான் ஏன் உன்னை தொந்தரவு பண்ண போகிற மன்னார் என பரிதாபமாக சொன்னேன். ஒரு பெரிய சிரிப்பலை அங்கே எழுந்தது. ஆதரவுடன் என் தோளை தட்டி கொடுத்தபடி மன்னார் தொடர்ந்தார். மேலாக்க பார்த்தா இது வெறும் அலங்கார வார்த்தையாக தான் தெரியும். ஆனால் கணிக்கு இது ஏதோ வரி உரப்புறதுக்காக போட்டதில்லை, இதுக்குள்ளாரையும் ஒரு அர்த்தம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், இது இப்படித்தான்னு சொல்லலை, ஆனால் இப்படியும் பார்க்கலாம்னு. கேடு முருகா, உன்னோட தோளை பார்த்தியா, மல்லு சண்டை குஸ்தியில் ஜெயிக்கிற பெரிய வீரம் மாதிரி சும்மா தின்னு நிற்கிது. உனக்கு எத்தனை மாலை போட்டாலும் அது தாங்கும் போல். உன்னோட அருளால், நீ கொடுத்த வரத்தால், நீ எடுத்து கொடுத்து தான் நான் இத்தனை பாட்டுங்களை உன் மேலே பாடி தள்ளி நிற்கிறேன். எல்லாமே நீ கொடுத்த பெருமை. அத்தை வச்சுக்கின்னு நானும் என்னாமோ பாடுறேன். அதெல்லாம் சரியாக தப்பான்னு கூட பார்க்காம நான் பாடுற பாட்டுங்களையெல்லாம் நாமோ பெரிய மாலைங்க மாதிரி நீ சந்தோஷமாக வாங்கிக்கின்னு எல்லாத்தையுமே உன்னோட இந்த கட்டுமஸ்தான தோளுங்க, 1 2 12 தோளுங்க, அது மேலே சிரிச்சுக்கினே வாங்கி போட்டுக்கிறேன், குத்தம் குறை எதுவுமே பார்க்காம. அப்படி பண்ணுற நீ ஏன்பா இது மாதிரி இந்த மாயலை என்னை நீயே சிக்க வச்சு அதில் நான் பண்ணுற குத்தத்துக்காக தண்டனையும் கொடுக்குற? இது நியாயமாக படுதா உனக்கு? ஞான வேலை கையில் ஜம்முன்னு வச்சுக்கினுக்கிறியேன்னு செல்லமாக ஒரு சண்டை போடுறாரோன்னு படுது என சொல்லி சிரித்தான் மயிலை மன்னார். சற்று முன்னர் சிரித்த அனைவரும் மௌனமாகி இதன் பொருளை உணர்ந்தது போல் தலை கவிழ்த்து ஓம் சரவணபவ என முணுமுணுக்கத் தொடங்கினர். இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. வேலும் மயிலும் துணை முருகனர்கள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க. ஓ